ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணமில்லாமல் போய்விடுமா? உனக்கு ஒரு ஆபத்து காத்திருக்கிறது, அதை பற்றி விவரிக்க வந்திருக்கின்றேன். அலட்சியப்படுத்தி விடாதே. உன்னை நல்ல வழியில் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இதை தள்ளிவிட்டு போய்விடாதே. தள்ளிவிட்டு போய் உன் எதிரி கூட்டத்திடம் மாற்றி ஆபத்தை பெற்றுவிடாதே என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, வேக வேகமாக உன்னை தேடி உன்னை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கும் உன் அன்னையை நீ அலட்சியப்படுத்தி விடாதே. உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். காரணத்தை தெரிந்து கொள் என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் உன் செவிகளில் நான் சேர்க்கப்படும் செய்தி உனக்கு தேவையானது தானே ஒழிய உன் நேரத்தை வீணாக்குவதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை இறுதி வரை கேள் என் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, உன் சொந்த கூட்டத்தில் உனக்கு ஒரு மிக பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. மிக பெரிய ஒரு ஆபத்து கொடுத்து அதிலிருந்து நீ மீள முடியாத அளவிற்கு பிரச்சனைகளை உனக்கு கொடுத்து உயிர் பாதகத்தை நீ பெற வேண்டும் என்று அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் பிள்ளையே. அவர்களுடைய கைவண்ணங்களாக இருக்கிறது தங்கமே. பிள்ளையே, உன்னை பலிகீடாக ஆக்க வேண்டும், நிர்மூலப்படுத்த வேண்டும், உயிரிழப்பை கொடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணமாக இருக்கிறது பிள்ளையே. எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் துணிச்சலோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? கொஞ்சம் கூட மனநிலை அவர்களுக்கு சரிவில்லாமல் போவதில்லை என் தங்கமே. கொடுக்க வேண்டும், உனக்கு தீயதை கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை மிக ஸ்ட்ராங்கானதாக இருக்கிறது, மிக வலிமையானதாக இருக்கிறது என் தங்கமே என்ற எண்ணத்தை மட்டும் அவர்களுக்கு பதிய வைத்துக்கொண்டு, ஒருவரை குறுக்கோள் வைத்துக்கொண்டு அந்த வழியில் நடந்து அவர்களை அழிக்க திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே உன் எதிரிகள். அவர்களின் வயிற்றெரிச்சல் தான் தாங்க முடியாமல் அவர்கள் உனக்கு கொடுத்த வேதனைகளுக்கு அளவில்லாமல் போய்கொண்டிருக்கிறது தங்கமே. அவர் சிறிதாக கவலையோ துன்பமோ ஏதால் வந்துவிட்டால் அதை உன்னிடத்தில் தான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. எப்படி? பாதகமான வழியில். புரிகிறதா? உன்னை பார்த்து வயிற்றெறியும் அவர்கள் உன்னை வாழவிடக்கூடாது என்று எண்ணி விட்டார்கள். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று வந்து விட்டார்கள் தங்கமே. எத்தனை பிரச்சனைகளை நீ சமாளித்து கொண்டிருக்கிறாய். ஒன்றிலிருந்து மீண்டு வந்து விட்டேன் என்று எண்ணம் உனக்குள் வருவதற்குள்ளே மற்ற ஒன்று அங்கே தொடங்குகின்றதே. என்ன காரணம் என்று நீ நினைக்கிறாய்? தீர விசாரி, ஆழ்ந்த யோசனையை செயல்படு. உனக்கு அனைத்தும் புரிய வரும். இது அனைத்தும் ஓரிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை உனக்கு புரிய வேண்டும் என்றால் நிதானமாக அமர்ந்து அனைத்தையும் சேர்த்து யோசித்து பார் என் தங்கமே. உன்னை அழிய வைக்க பார்க்க வேண்டும் என்று, உன் அழிவை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு சுற்றி இருக்கும் அவர்கள் உனக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்றுதான் உன் அன்னை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. குலை நடுங்கும் விஷயத்தை கூட அங்கே சுலபமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உன் சொந்த கூட்டங்கள். என் தங்கமே, நான் இப்பொழுது சொல்வது உனக்கு
அதிர்ச்சியை கூட கொடுக்கலாம் பிள்ளையே, கொடுத்தாள். நான் கொடுக்கும் வாக்கு அதிர்ச்சியை கொடுத்தாள். ஆச்சரியப்படாதே, நடப்பதை கூறுகிறேன் என்று புரிந்து கொள்ள முயன்று கொள் என் தங்கமே. கெடுத்தல் செய்கொண்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் உனக்கு தீயதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியும். ஆனால் எதிலிருந்து எதை வழியாக எப்படி எதில் எல்லாம் செய்கிறார்கள் என்பதை நீ அறியவில்லை அல்லவா என் குழந்தையே. நான் சிலவற்றை சொல்வேன், பலவற்றை சொல்லாமல் மறைப்பேன். ஏனென்றால் என் பிள்ளையின் உள்ளமும் கூட சிதைந்து விடும் அல்லவா. தாங்க முடியாத வழியை என் குழந்தை அனுபவிக்கும் அல்லவா என்ற காரணத்தினாலே இது அனைத்தும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதுதான் உண்மை என் தங்கமே. என்பது உனக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை என் பிள்ளையே. என் பிள்ளையின் மனம் எப்படிப்பட்டது என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் தேவையற்ற உன் வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லக்கூடாது என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு உன் செவிகளுக்கு சேர்க்க வேண்டியதை மட்டும்தான் உன் தாய் உன்னிடம் உன் செவிகளுக்கு வரும்படி நான் செய்வேன் என் தங்கமே. என்ற என்ன காரியமாக இருந்தாலும் அதை என்னை தாண்டியே உன்னை பாதிக்கும் உனக்கு எதிரில் நான் இருப்பேன் என் குழந்தையே. நானே நின்று அனைத்தையும் முடித்து விடுவேன். அப்படிப்பட்ட பல விஷயங்களை முடித்தும் இருக்கின்றேன் என் பிள்ளையே, என் தங்கமே. இப்பொழுது எப்படிப்பட்ட காரியத்தை தொடங்கி இருக்கிறார்கள் தெரியுமா? ஆடி போய்விடுவாய், கேட்டால் அதிர்ந்து போய்விடுவாய். அவர்கள் யார் தெரியுமா? எப்படிப்பட்ட காரியம் என்று தெரியுமா? குலை நடுங்கும் அளவிற்கான ஒரு செயலை செய்கிறார்கள் பிள்ளையே. அப்படிப்பட்ட விஷயம் நடந்துவிட்டது பிள்ளையே. கோழியின் இரத்தத்தை எடுத்து அதில் உனக்கு செய்யப்பட்ட செய்வினை எப்படிப்பட்டது தெரியுமா? நீ கனவிலும் கூட யாரும் நினைக்க முடியாத காரியத்தை அவர்கள் சுலபமாக முடித்து விட்டார்கள் பிள்ளையே. கோழியின் இரத்தத்தை வைத்து அவர்கள் கொஞ்சம் கூட பயம் என்பதே இல்லாமல் தைரியத்தோடு தீய செயல்களையும் தீய சக்திகளும் கையில் வைத்து ஆட்டமாடிக்கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. என் தங்கமே, இதனால் என்ன பாதிப்பு வரப்போகிறது தாயே என்று கேட்கும் என் குழந்தையே, உனக்குத்தான் என்ன ஆபத்து தெரியுமா? உன் உச்சந்தலையை பத்திரமாக வைத்துக்கொள் பிள்ளையே. அவர்கள் செய்த செய்வினையால் உன் உச்சந்தலையில் அடிபட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். அந்த உச்சந்தலையில் அடிபட்டால், அந்த அடியினால் காயம் ஏற்பட்டால் அது ஆறாரணமாக ஆகிவிடும். அந்த வினை அந்த காயத்தை ஆறவிடாமல் உன் உடல் முழுவதையும் சிதைத்துவிடும் என் குழந்தையே. உனக்கு உன்னை சிதைப்பதற்காக செய்யப்பட்ட வினை என் தங்கமே. அவர்களின் எண்ணம் பிள்ளையே. உன் உச்சந்தலையை பத்திரமாக வைத்துக்கொள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பாதிப்பு கூடிய அந்த வினையை நீ தடுக்க உன் உச்சந்தலையை பாதுகாப்பாக வைத்துக்கொள். எதிலும் இடித்து விடாதே. இப்படி படும்படியும் நடந்து விடாதே. அந்த இடத்தில் காயம் படும்படி எந்த காரியங்களில் நீ இறங்கி விடாதே. சற்று கவனமாக இரு. கவனமாக எங்கும் செல் என் தங்கமே, சரியா? நீ எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும், உன் வீட்டிற்குள் இருந்தாலும் சரி, உன் உச்சந்தலையில் மட்டும் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது மிக அவசியம் என் தங்கமே. இப்பொழுது இருக்கிறது என்பதை புரிந்துகொள். நாசக்காரர்கள் நாசம் செய்ய காத்திருக்கிறார்கள். எப்பொழுது நடக்கும் என்று நாய் போல் காத்திருக்கிறார்கள் பிள்ளையே. உன் முடிவிற்காக காத்திருக்கிறார்கள் பிள்ளையே. இந்த அயோக்கியர்கள் எப்பொழுது செய்ய முடியும் என்று முடிவோட்டு காத்திருக்கிறார்கள் பிள்ளையே.
அதை தடுத்து நிறுத்த வேண்டும் தங்கமே. உன்னை காப்பாற்ற வேண்டும் என் குழந்தையே. எதிரியை தூண்டு எடு. உன் எதிரிகள் எல்லாரையும் கூண்டோடு அழித்துவிட வேண்டும் என் பிள்ளையே. உன் சொந்த கூட்டத்தில் இருப்பதற்கு முக்கியமான காரணம் இருவர்கள்தான். அவர்கள் யார் தெரியுமா? வாய் நிறையாக உன் வாய் நிறையாக மனம் நிறையான அன்போடு அத்தை அத்தை என்று அழைப்பாயே என் பிள்ளையே. அவர்கள் செய்த காரியம்தான் இது என்பதை புரிந்துகொள் தங்கமே. அத்தையா? யார் அந்த அத்தை? எந்த வழியில் வந்த அத்தை என்று யோசிக்கிறாயா? யோசி தங்கமே, யோசி. உனக்கு இது நாள் வரை நடந்த காரியத்தை ஈடுபடுத்தி யோசி. உனது மண்டைக்குள் ஒன்று செயல்படும். யார் வழி அத்தை என்று நினைக்கிறாய் என் தங்கமே? நீ கட்டிய உறவிலிருந்து ஒருத்தரையும் நீ பிறந்த வழியில் வரும் ஒரு அத்தையும் சேர்ந்துதான் இதை முழுமையாக நின்று உனக்கு நடத்தும் காரியங்களில் இவர்கள் முக்கியம் பெற்றிருக்கிறார்கள் தங்கமே. அவர்களை உன் கண்களுக்கு இன்னும் 90 நாட்களில் காமிக்கின்றேன் என் தங்கமே. இத்தனை நாட்களுக்குள் உன் கண்ணில் அவர்கள் காட்டுகின்றேன். 90 நாள் கெடுவு கூடிய இந்த தாய்க்கு இது சத்தியம் என் குழந்தையே. நான் சொல்வது சத்தியம் என்றால் இந்த 90 நாளிற்குள் அவர்கள் உன் கண் முன் வருவார்கள் பிள்ளையே. இதை நம்பி இருக்கும் என் அன்பு செல்வமே. உன் தாயை மனதார நேசிக்கும் என் தங்கமே. என்னை முழுமையாக நம்பி என் வாக்கை கேட்கும் என் குழந்தையே. உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன். உனக்கு நல்லதை மட்டுமே கொடுப்பேன். எந்த தீய காரியங்களும் உன்னை வந்து பாதிக்க விட மாட்டேன். உன் தாய் இருக்கும் வரை உன் மீதிருந்து சிறிய துரும்பு கூட அசைக்க முடியாது என் தங்கமே. நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பது அவர்களுக்கு ஆச்சரியப்படுத்த விடட்டும். நான் இருப்பேன். நீ என்னை முழுமையாக நம்பி இந்த வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு அனைத்தும் சரியாக நடக்கும் என் குழந்தையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீகாளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.